10 வருடம் பிரதமராக நீடிப்பதே ஒரு சாதனைதான். உங்கள் சாதனை என்று சொல்லிக்கொள்ள எத்தனையோ இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவும் திருப்தி தரக்கூடியது என்று எதை சொல்வீர்கள்? நான் என்ன சாதித்தேன் என்பதை மக்கள்தான் சொல்ல வேண்டும். நாடுதான் முதலில் என்கிற தாரக மந்திரத்தை அரசு நிர்வாகத்தின் அடித்தளமாக மாற்றுவதற்கு என்னால் முடிந்ததை செய்திருக்கிறேன். நோக்கம் நன்றாக இருந்தால் விளைவும் சுபமாக இருக்கும் என்பார்கள். அது எங்கள் விஷயத்தில் நிரூபணமாக இருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்க உழைத்தோம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒரு அரசின் கடமை என்பதை இந்திய அரசியலில் புதிய நடைமுறையாக உருவாக்கினோம். அதுதான் இன்று இந்தியாவை உலகின் அதிவேக வளர்ச்சி காணும் பொருளாதாரமாக தூக்கி நிறுத்தி இருக்கிறது. எனக்கு முன்னால் இருந்தவர்களும் ஏழ்மையை ஒழிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் ஏழைகளை நாட்டின் சுமையாக கருதினார்கள். நாங்கள் ஏழைகளை பாரமாக கருதாமல் நாட்டின் வளர்ச்சியில் அவர்களை பங்காளிகளாக்கினோம். 2047க்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்டி பிடிப்பதில் எளியவர்களின் பங்களிப்பும் கணிசமாக இருக்கும். இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் செய்தது வெறும் ட்ரெய்லர் தான். ஜூன் 4க்கு பிறகு நாங்கள் செய்ய இருப்பது ஏராளம். ஒவ்வொரு இந்தியனின் கனவும் ஈடேறும் வரை எனக்கு ஓய்வு என்பது கிடையாது.